ஹே காய்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ நாங்கள் ரீசெண்டாக கன்னியாகுமரிக்கு போயிருந்தோம். நேராக அப்படியே சன்செட் பாயிண்ட்க்கு போயாச்சு. இங்கே போகிறதுக்கு மெயின் ரீசனே சன்செட் பார்க்கறதுக்காக இல்லை, இந்த பஜ்ஜி கடைக்காக தான். ஸோ இது ஒரு தாத்தா பாட்டி தான் ரன் பண்ணிட்டு வராங்க. ஒன் ஆஃப் அவர் ஃபேவரட் ஸ்பாட்னே சொல்லலாம். கன்னியாகுமரி போனாலே இந்த இடத்துக்கு போகாமல் வர மாட்டோம். அங்கே இருக்கிற அந்த மிளகா பஜ்ஜியும் அந்த வாழைக்காய் பஜ்ஜியும் அண்ட் அது கூடவே தர 2 வகையான சட்னி, டொமேட்டோ சட்னி அண்ட் தேங்காய் சட்னி அவ்வளோ நல்லா இருக்கும். கடலை ரசிச்சுட்டே அப்படியே அந்த பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ பார்க்கிங் கிட்ட மேலே வந்து இந்த ஒரு கடை மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இப்போ சீசனால நிறைய கடை வந்தாச்சு. ஸோ அதனால எனக்கு இந்த தாத்தா பாட்டி கடை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு. ஸோ ஒரு வழியாக பார்த்து சாப்பிட்டாச்சு. தென் அப்போ தான் இந்த கியூட்டி குட்டி பையன் வந்தான். ஸோ எங்ககிட்ட நல்லா பேசினான். ஸோ அவனுக்கும் அப்படியே ஒரு பஜ்ஜி சாயம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே சன்செட் பார்க்க போயாச்சு. சன்னெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படி நேரம் இங்கேருந்து கன்னியாகுமரி போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்ல கீழே நிறைய ஃபிஷ் ஃப்ரை ஷாப்ஸ் இருக்கும். அங்கே தான் ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட வந்திருந்தோம். அங்கே ஸ்டார்டிங் செகண்ட் கடையில் தான் நாங்கள் எப்போவுமே ட்ரை பண்ணுவோம். ஏன்னா அங்கே மட்டும் தான் கோகனட் ஆயில ஃபிஷ் ஃப்ரை பண்ணுவாங்க. ஸோ கிளிப்ஸ் அவ்வளோ எடுக்கல. சரியான